சேஷாந்திபம் சகலேஷோதரிபூரணச்சந்திரம் ஸ்ரீமன்சிம்ம குருவரிய பதாத்யபரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே லீலாதுங்கஸ்தனிகிருதே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் ஆராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதஜரேகா சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சரதி நிகழிதம் யாவராத் கிருத்யவந்தே புராதஸ்யை நமையிரவிடம் பூயில் ஏவாஸ்து பூஜகா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னிருப்பாவை பல்வரியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நற்பாமால பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்து சொற்கொடியே தொல்பாவை பாடி எல்லவல்ல பல்வடையாய் நாடினி வேங்கடவர் என்ன விதை என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கி குருத்தி மகனாய் பிறந்து ஊர் இருவில் வரைத்து மகனாய் வளைத்து வளரா தெரிக்கிறா நாயத்தான் தீங்கு நினைந்தா திருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயத்தில் நெருப்பின் நெருமாலே உன்னை எருக்கிட்டு வந்தோம் மறுதிரடியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி பெருத்தவன் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் கண்டபிரானே விண்ணோரு கருமாணிக்கத்தை என் அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நிறைவையோ உடம்பிலிட்டு இப்படின்னா நம்மாழ்வார் அழுதார் ஒரு உடம்பிற்கு ஆகினால் கண்டுவினான் நான் நேர பார்க்கலே சுத்தாத்மாவை பார்க்கலே இது என்ன இது அப்படின்றார். அந்த மாதிரி இவர் கண்ணனுக்கே இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த 4 பெருமாள் செய்கிறதா பெருமாள் நமக்கு செய்ய கொடுக்கிறான் அப்படின்னா இவர் எந்த மாதிரி பெயர் செய்ய கொடுக்கிறார் அப்படின்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தின யூனிக் அப்படின்றான். என்ன யூனிக் அப்படின்னா ஒருத்தி மகனாய் பிறந்து தேவிக விராட்டிக்கு வயிற்றுல பிறந்து 8வது கர்ப்பம் ஓரிரவில் பரந்த இருவிலேயே ஒருத்தி மகனாய் உழைத்து வளரா. பறந்த உடனேயே அங்கேயும் இருக்கல, நேரா அவரு எடுத்துட்டு போயிட்டார் எங்களுக்கு கோகுலத்துக்கு. ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரா, நேரம் வளரல, ஒளிந்துதான் வளர்ந்தது. இது என்ன பெருமாளுக்கு கஷ்டம், அப்படி கஷ்டப்படுறார். தெரிக்கிறான் தீங்கு நினைந்தா, இவனுக்கு மாமா தீங்கு இருக்கிறதுக்கே பறந்தவனவன் கருத்தை பிழைப்பித்து அவனுடைய கருத்தை முடியும்படுவண்ணே கஞ்சன் வயத்தில் நெருப்பின் நின்ன நெடுமாலே, அந்த கம்சனுடைய வயத்திலே நெருப்பு போல் இருந்தவனே. என்டையர் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராமாவதாரத்துக்குள்ளே எம்பெருமானானவர் எப்படி இருந்தார், ஆண் புலிகள் அயோத்தியில இருந்தவர்கள். இவா தற்கட்சி எத்தனோ வருஷமாகதான் அவரு கூட்டிட்டு போனார். 10 வருஷத்தையோ 12 வருஷத்துலயோ கூட்டிட்டு போனார் விஸ்வாமித்தர் காலத்துக்கு. ஆரம்பம் வளர்ந்தார். இது அப்படி இல்லை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் உழைத்து வளரா. 4 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளை வைத்தானா இங்க. யாரு யாரு? வசுதேவன் பெயர், அப்புறம் நந்தகோபனுடைய பெயர், 2 பேர். என்ன பண்ணா, பத்தி என் வயதுல நீ பறக்கணும் அப்படின்னா பறந்தார். இன்னத்தி விளையாட்டு பார்க்கணும் அப்படின்னா விளையாட்டு பார்க்கறதுக்கு முதலும் பிறந்தார். சரி, எனக்கு குழந்தையா பிறந்தாங்க, குழந்தையாக பிறந்தார். சோ அவ எத்தனை கேட்டாலும் அத்தனை மாத்திரம் கொடுத்தார். அப்படி எம்பெருமான் மறந்து ஒரு இடத்துல இருந்தாரோ இருக்கல. எதுக்காக அப்படின்னா, கஞ்சன் வயத்தில் நெருப்போக்கிறதுக்காக நெருப்பாய் நின்று பரித்திரானாய சாதுனான் விநாசாய துஷ்கிருத்தான் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய அப்படி கிருஷ்ணாவதாரம் இதுக்காக. அது என்ன பிராசங்கிகமாக சொல்ற கீதையில. அங்கே நெருப்பினாலே உன்னை பிரார்த்தித்து வந்தோம், அர்த்தித்து வந்தோம். நீ ஏதாவது கொடுக்கிறப்படி இருந்ததுன்னா அதை தெரியார்கள். நாம் என்ன பண்ணாலும்
நாமாய் நினைச்ச காரியங்கள் ஆறுதா இல்லையே தெரியாது. காரணம் என்னன்னா அதுக்குதான் எம்பெருமான் நினைவே நமக்கு காரணம். உன்மனத்தால் நினைந்திருந்தாய் இழந்த எந்திரனானேன் தாழ்வார் பாடுறார். அந்த மாதிரி இவா என்னென்னோ முயற்சி பண்ணிட்டு மங்களாசாசனம் பண்ணி போத்தி போத்தி அப்படின்னு இருக்கிறா. பெருமாள் கிருப பண்ணுவாரா இல்லையா தெரியாது. காரணம் என்னன்னா பறை தருதியாய்கள் பறை பிரசாதம். என்ன பிரத்தியாருக்கு ஒரு பிரசாதம், இவாளுக்கு ஒரு பிரசாதம். பிரத்தியாருக்கு என்ன பிரசாதம் அப்படின்னு மழை பெய்யணும், அந்த சஸ்ய சமிருத்தி ஆகணும், வறட்சி போகணும். இதுக்காக நோன்பு வெண்ணுங்கோ பெர்மிஷன் கொடுத்திருந்தா யாரு ஆஜர்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்காக இவாளுக்கு என்ன கைங்கரியத்துல ஈடுபாடு பண்ணணும், பகவானை சேர்ந்திருக்கணும். அந்த விஷயத்துக்காக பிராட்டியின் கூட்டின்று வந்திருக்கார். இங்கே வரை தருதியா எகில் அப்படின்னா ஈசே துஷ்டே சர்வவிஷ்டம் தராதி அப்படின்னா, ஒருவேளை உனக்கு ஆசை இருந்ததுன்னா நம்ம மேல கிரண பண்ணணும் அப்படின்னு என்ன வேண்டும் உங்களுக்கு அப்படின்னா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நம்ம பாடத்துக்கு சௌகரியம் பண்ணிருக்கோம். சேவகம் அப்படின்னா சேஷ்டிதங்கள் அப்படின்றா எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண ஐஸ்வர்யார்களை பாடி யாம் பாடி பாவை பாட பாவம் போமே அப்படின்னு ஒரு ஆசிரம் எங்களுக்கு அந்த கூடலூர் பாசுரத்துக்குள்ளே திருஞ்செய்வர் பாவை பாட பாவம் போமே அப்படி என்ன திருப்பாவை பாடினா பாவம் போறது, பாவம் போனா போம்படி வருது, போம்படி வந்தா நேர போயிடலாம். சோ சர்வபாபே விதூயா பரமம் சாமி உபைத்தின்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லா பாவம் போர்மட்டம் அதுக்கு மேல உலகத்துக்கு வெளியில எப்படின்ற எல்லாம் அகநாசனம் ஆகணும். அகம் என்ன பாவம் ஆகினாலே வருத்தம் முதல் பாவி போகணும், பாவம் போகணும். ஆகினாலே பாவி எதனால் போகிறது? பாவை பாட பாவம் போவே, திருப்பாவை பாட பாவம் போவே. அங்க அந்த பாடல்கள் பாடினா அங்க பாவம் போகும், இந்த பாடலும் திருப்பாவை பாட பாவம் போவே. எல்லாம் மோஸ்ட் எல்லா பாஷத்துல ஆல்மோஸ்ட் இது பாடினா பாவம் போறது. பாவு போர்த்துக்கோஸ்தன் தான் நீ தானே பிரயத்தப்பட்டு இருக்கோம். நீ எதுக்காக பிறந்தாய் நீ அப்படின்னா 50% பாவம் 50% புண்ணியம் அப்படி இருந்தாதான் இங்க பிறக்கிறான் பூமியில. இவர் பாவம் குறைஞ்சதுன்னா மேல மேல போகிறான், சம்பூர்ண போயிட்டு பரம்பரம் போய் சேர்ந்துடுறான். பாவம் அதிகமாக கீழே வரான். கீழே எங்க வரான் அப்படின்னா அத்தல விதல் சுதர் சுதாதரம் மகாதரம் பாத்தாலா அப்படின்னு கீழ் பண்ணிட்டே இருக்கும். ஆகையினாலே இது சென்ட்ரல் பிளேஸ் 50% பாவம் பிடிச்சுக்கிறதுக்கு. எதுக்காக? கைங்கரியத்துக்காக மேல போகணும். சோ மேலே போறதெல்லாம் ஊர்தேதும் விரூபாட்சம் விஸ்வரூபாய் வைரமகா அப்படின்னு மேல் போயிட்டே இருப்பான். சத்தியலோகத்தை வட்டம். சத்தியலோகத்துக்கு பிரம்மா என்ன பண்ணியிருக்கான்? அதிகம் புண்ணியம் பண்ணியிருக்கான், பாவம் போயிருக்கு அவனுக்கு. அவனும் நம்ம மாதிரி எப்படி இருந்த ஒரு ஜீவாத்மா. சரி, அவனுக்கு என்ன தபஸ் பண்ணான் உட்காந்து எதுக்காக மேல போனன்னு கேட்கல, எனக்கு இன்னொருத்தர ஆயுஷ் கொடு, இன்னொரு பிரம்மபட்டம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டான். இன்னும் அங்கேயும் அவனுக்கு ஆசை, நப்பாசை, இதை இங்கே இருக்குப்பா இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே திருத்தக்க செல்வமும் வருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. சேவகம் சேவகம் உன்னுடைய குணங்களை பாடி அவன் யாம் சேவகமும் பாடி தீர்ந்து மகிழ்ந்து ஏதோரம் போவான். ஆனந்தம் வரணும் அப்படின்னா, ஆனந்தம் என்றபடின்னா பாவம் போன ஆனந்தம் வருது. ஆனந்தம் என்றது எப்படின்னா கைங்கரித்து போகலாம். கைங்கரியம் பண்ணிட்டுன்னா லட்சபுதராவர்த்தல் என்றபடியான ஒரு அபுதராவர்த்தி லட்சமான மோட்சத்தில இருந்து கைங்கரியில் ஈடுபட்டிருக்கலாம். இவன் என்ன பண்ணா?
இல்ல பாடணும், இல்ல கைங்கரியம் பண்ணணும். பாடதும் ஒரு கைங்கரியம், இது வாக்கா கைங்கரியம். சோ எங்க போய் பண்ணணும்? நித்திய விபூதியில பண்ணணும். நித்திய விபூதி என்றால் என்ன? பெருமாள் இருக்கிறது நித்திய விபூதி. நித்தியம் அவனுடைய இருக்கிறது நித்திய விபூதி. அது எங்க இருக்குது? அது கிருபாதஸ்யா அமிர்தம் திவி கிருபாத்து மும்மடங்கு இருக்கு. இதுக்கு இது ஏகவாத் ஆதோபோஸ்து விஸ்வா பூதானி அப்படிங்கிறார். சோ எல்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் சேர்த்து சேர்த்து வியாக்கியாதாக்கள் சொல்றான். என்னது? திருத்தக்க சேவகமும் செல்வமும் சேவகமும் யாவும் பாடி இவருடைய ஐஸ்வர்யத்தையும் விபூதியையும் பாடி பாவம் போய் வருத்தமந்தி. இதே வருத்தம். என்ன வருத்தம்? ஏன் இப்படி பிறந்துறேனே, எனக்கு என்ன சுதந்திரம் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். பாடு பாவுவோம் மேல போறோம். பிறந்திருக்கிறதே பாடுறதுக்கா? இவன் சோ தீர்ந்து மகிழ்ச்சி அடைந்து மேலோரம்பாவாய் பாத போறலாம். என்ன விஷயங்கள் தெரியுது? இப்போ கிருஷ்ணாவதாரத்து பிள்ளை எம்பெருமான் பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்றார். முதல் நாள் லைனாவே பெருமாளுக்கு மேலே இருந்து கீழே இருந்து வந்தா கஷ்டப்படுறோம். நாங்க இங்கிருந்து மேல போன சந்தோஷப்படுறோம். அப்படி இல்லை, உனக்கே இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு, வரிச்சியே உபசம்மர அப்படின்னு அவனுக்கு பறிச்சியே 4 தோல் மறைச்சுக்கோப்பா அப்படின்னு 2 மால்வரை தோல் என்ன ஆயர்களுக்கு அப்படி காட்டுவானா. 1000 சிறுமிகளுக்கு. பெருமாளுக்கு 2 தோல். பெருமாளுக்கு 2 தோளா 4 தோளான்னு பிரச்சனை இருக்கிறார். சாபாத்துவ இருக்கிறவங்களுக்கு 2 தோல், பக்தர்களுக்கு 4 தோல். அந்த மாதிரி இங்கே 4 பேர் சேர்ந்து ஒத்தனை பிரார்த்தித்து கண்ணுகளான் திறந்தான். அத்திசில் வருத்து மகனாய் பிறந்து ஊரில் வருத்து மகனாய் உழைத்து வளர கரிக்கிறானாகித்தான் தீங்கு நிறைந்த கருத்து பிழைப்பித்த கஞ்சன் வயத்தில் நெருப்பின் நிலையிடுமாறே கம்சேதனத்துக்கா கம்சவதார்த்தாயா அப்படின்னு கஞ்சன் வயத்து நெருப்பின் நிலையிடுமாவளே துஷ்டி சிக்ஷனம் பண்ணிரு பெருமாளே இஷ்டரட்சணம் பண்ணுகை அடியோங்களுக்கு நீர் என்ன பண்ண வேண்டும்னா கொஞ்சம் பிரார்த்தித்து வந்தோம், அர்ப்பித்து வந்தோம். ஏதாவது பறை கொடுக்கிறபடி பரிசு கொடுக்கிறபடி இருந்ததுன்னா அதை வருதிருதியாக அப்படின்னு என்ன சொல்றான் அப்படின்னு மறுபடியும் சொல்றேன். பகவத் கிருபவரணம் அப்படின்னா அது நிருகேதுக்குமா சகேதுக்குமான்னு பிரச்சனை. நிருகேதுக்கு பாராட்சம் பண்ணித்து அப்படின்னா வேண்டித்தெல்லாந்தரங்கோயில் வள்ளல் முனைவன் அப்படின்ற வேண்டித்தெல்லாந்தரங்கோதில் என்ன போகமா அபவர்க்கமா அப்படின்னு கேட்கிறார். போகம் பண்ணா இவ்வரகத்தில் இருக்க முடியாது, அபவர்க்கம் பண்ணா மேல போய் அனுபவிக்கிறது. நித்திய விபூதியிலே போகாபவர்க்கியோரேகம் வாஞ்சோ தரதேத்வயம். உனக்கு எதுக்கேதான் கொடுக்குறேன், நீ இங்கே இருக்கணும்னா இங்கே இரு, எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவிச்சுண்டு இங்க இருக்கிற ஐஸ்வர்யத்தை. அபவர்க்கம் போனவன் அங்கு கொடுக்கிறேன் அப்படின்றார். யாரு? தேவ பெருமாளுமே சொல்றார். அப்படி மணவாள மாமனிகள் கோகாபவர்க்கியோரேகம் வாஞ்சோ தரதேத்வயம். ஆசைப்படுறது 2த்தையும் கொடுக்கிறான் அப்படின்றார். இவ என்ன ஆசைப்படுறா? திருத்தக்க சேவமும் செயல்பகவும் பாடி என்ன பண்ணா வருத்தமன் தீர்ந்து துக்கம் போகணும், மகிழ்ந்து ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு ஆனந்தம் அடைந்து இருக்கணும். சோ உபனிஷத்து என்ன சொல்றது? பெருமாள் ஆனந்த ஸ்வரூபி. இந்த ஆனந்தத்தை நானும் அடையணும். அது இருந்தால் அடையுடன் அவவும் போகணும். பாடுபடி போறது நாமசங்கீர்த்தனத்தால் போறது சுலபமானபடி கலியுகத்துக்குள்ள அந்த நாமசங்கீர்த்தனத்தை பாடும்படி அனுகிரகித்து கைங்கரியத்தில் தர வேண்டும் பறை கருவியாகி என்று முடிக்கிறார். அஸ்மங்கிரதமானந்தாம் பெரிசேனமத்தியமாம் லக்ஷ்மி லோகரிகந்தாம் வந்தே குருபரம்பராம்.